ஆலமரங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் வாழக்கூடிய ஆலமரங்கள். இந்த ஆலமரங்களுடைய சிறப்பே அதன் விழுதுகள் தான். இந்த ஆலமரம் வந்திருக்கோம் பாலகுருநாதீஸ்வரர், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் எல்லையில் இருக்குது, நடுவில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த மெயினான ஆலமரத்தோட விழுதுகளை தான். இப்போ நம்ம போக போகிறோம் மெயினான ஆலமரத்தை தேடி. இங்கேயே தான் இருக்குது. வலப்புறம் திரும்பினா இந்த விழுதுகளை பார்க்குறோம். இது பாருங்கள், ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. அந்த விழுது அப்படி போய் வளைஞ்சு அது பாருங்கள், இங்கே வந்திருக்கு மரம். இது ஒரு கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் மாதிரி தெரியுது. இதில் மெயின் ஆலமரம் எங்கே இருக்குன்னு இதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும் நம்ம. இந்த ஆலமரங்களுக்கு உள்ள பாலகுருநாதீஸ்வரர் தரிசனம் தராரு. இப்போ தான் நம்ம வந்து இறங்கியிருக்கோம். விழுதுகளை தான் பார்த்துட்டுருக்கோம். பிரதட்சணமாக சுற்றி வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு பிரதட்சணம் உங்களுக்காக வரப்போகிறேன். இந்த இடம் ஆர்ச் மாதிரி இருக்கவும் நின்றுட்டேன். பாருங்களேன், பக்கத்தில் இந்த ஒரு சின்ன காம்பவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க பலகை கல்லால். இந்த பலகை கல்லுக்கிட்ட போய் இந்த விழுது, அந்த பலகை கல்லை தாண்டி காம்பவுண்டை தாண்டி விழுது. அது எப்படி ஆர்ச் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாருங்க. இயற்கையான இந்த அமைப்புகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. கிழக்கு முகம் நோக்கி இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரத்தை இந்த ஊர்க்காரங்க இதை வந்து பராதீனம் பண்ணாமலோ இல்லை கவனிக்காமல் விடாமலோ இதுக்கு ஒரு சிறப்பு கொடுத்து இந்த இடத்த வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. இப்போ தான் வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இதுதான் அந்த சின்ன மண்டபம். பாலகுருநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு கிட்ட இருக்கோம் நம்ம. ஒரு திங்கட்கிழமை காலையில் வந்திருக்கோம். கிழக்கு நோக்கி இருக்குது. இரண்டு பாம்புகள் பின்னி இருக்கிற மாதிரி ஒரு சிலை இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஆலமரங்களுக்கு நடுவில். இப்போது வலப்புறமாக பிரதிஷ்டை பாருங்கள். இந்த மூலஸ்தானத்திலேருந்து பாருங்கள், இங்கே ஆரம்பிக்கிறது. இன்னும் அந்த பலகை கல் மாதிரி இருக்கிறது காம்பவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு அந்தாண்டியும் இந்த மரம் விரைஞ்சிருக்கு. நான் இடையில நிறைய கேப் இருக்குது பாருங்களேன். இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள், இது இன்னும் தரையை தொடலை. இந்த விழுது பாருங்களேன். சன்னதிக்கு வெளிப்புறமாக இந்த விழுது தொங்கின்னு இருக்கு. சின்ன விழுது கன்று. இதெல்லாம் எத்தனை நூற்றுக்காலத்துக்குமா இந்த மரம் இங்கே இருக்க தெரியாது. ஆனால் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. ஃபார் அவே ஃப்ரம் த மேடிங் க்ரௌட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம நகரத்து இறைச்சல்லேருந்து வெளியில் வந்து இந்த அமைதியான ஒரு சூழலில் கார்த்திகை மாதத்து முன்பனி அந்த நேரத்தில் பனி விலகி, இப்போ தான் சூரியன் வந்து பனி விலகிருக்கு. நல்ல குளிர்ந்த ஒரு சுதோஷ்ணம் இங்கே இருக்குது. மாதத்தின் சிறப்பாலையும் இந்த மரத்தின் சிறப்பாலையும் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். இந்த ஆலமரங்களுக்கு நடுவில் தான் நம்ம பாலகுருநாதீஸ்வரர்னு ராகு கேதுவை வணங்குகிறோம். ராகு கேது தோஷம் உள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து சிறப்பு செய்கிறது நல்லது. பாருங்களேன், அவருடைய வேர் ட்ரங்க் எப்படி இருக்குது பாருங்கள். அநேகமாக இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த மூல மரமாக இருக்கணும். அது மேலே அதோட கட்டாயிட்ருக்கு. அதிலிருந்து பிரிஞ்ச விழுதுகள் தான் இப்போது
மூல மரம் தான் நம்ம இப்போ பார்க்குறது. மேலே கட்டாயிருக்கு பாருங்கள். அந்த அதுலேருந்து பிரிஞ்சு இந்த விழுதுகளே பெரிய பெரிய ட்ரங்காக இருக்குது. இப்போ இதனுடைய வயது ரொம்ப முதிர்ந்த மரமாக இருக்கும். இது பாருங்கள், நடுவில் கொஞ்சம் உளுத்து போன மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அதுதான் மூல மரம். இது உள்ளே இருக்குது பாருங்கள். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப சுத்தமாக இந்த இடத்த தூய்மையாக வச்சுருக்காங்க, பராமரிச்சிட்டு வராங்க. வந்தது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது. இப்போ வந்து அதிகம் கூட்டம் இல்லை. இந்த ஆலயம் பின்னாடி பெருசாகலாம், இங்கே நிறைய கூட்டம் வரலாம். அப்போ நமக்கு இந்த ஒரு அமைதி கிடைக்குமான்னு தெரியல. இந்த காம்பவுண்டுக்கு வெளியிலையும் இந்த ஆலமரம் எவ்வளோ பெரிய விஸ்தீர்ணமான ஒரு இடம் இதுக்கு தேவைப்படுது பாருங்கள். மெயின் ரோடு வரைக்கும் இந்த ஆலமரத்தோட விழுதுகள் மேலேயே போயிட்டு அடர்ந்துருக்கு. பொதுவாக ஆலமரங்களுக்கு நடுவில் இவ்வளோ கேப் இருக்குமான்னு தெரில. இந்த இடத்தோட சிறப்பு, இடையிலையும் நிறைய கேப் இருக்குது. ஒவ்வொரு விழுதுக்கும் நடுவுலையுமே நிறைய கேப் இருக்குது பாருங்கள். ஒரு நிறைவான ஒரு இடத்துக்கு வந்த ஒரு சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இன்பத்தை நீங்களும் பெறணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வையத்து வாழ்வீர்கள்னு ஆண்டாள் எல்லாரையும் விழித்தால, அதுபோல் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த இடத்த பாருங்கள், விழுது தடுக்கிறது. இந்த குட்டி விழுது இப்போ தான் நம்மளை பார்க்குது. கீழே வந்து பாருங்கள், எவ்வளோ க்ளோஸ்அப் பாருங்கள். குட்டி விழுது இன்னும் தரையத்தோட பல வருஷங்கள் ஆகலாம். நிறைய சடையாக தொங்குது பாருங்கள். சுத்தீரம் நிறைய ஒரு சடை நிறைய சடையாக தொங்குறது. ஆலமரம் குழந்தைங்களுக்கு இது அறிமுகம் செஞ்சு வைங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு குழந்தைங்கள அழைச்சிட்டு வாங்க. பிள்ளைங்க தான் எதிர்காலத்தினுடைய தூண்கள். அவங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்மளால் முடிந்தது இது போன்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு வந்து மரங்களையும் செடி கொடிகளையும் மூலிகைகளையும் பறவைகளையும் விலங்குகளையும், ஏன்னா மனுஷால்கிட்ட கற்றுக்கிறத விட இந்த தாவரங்கக்கிட்டையும் மரங்கள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் விலங்குகள்கிட்டையும் நிறைய பாடம் கற்றுக்கலாம் குழந்தைங்க. நம்மக்கிட்ட கற்றுக்கிறத விட மனிதர்களை விட சிறந்த நண்பர்கள் மரங்கள். இந்த நிறைவோடு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.